விக்ரமாதித்தன் கதைகள் 25. மாறிப்போன தலைகள். முன்கதை சுருக்கம். வழக்கம் போல விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். வேதாளம் அவனிடம் பேசத் தொடங்கியது. மன்னா, இந்த கதையை கேள், முடிவில் உன் நியாயத்தை சொல் என்றது. விக்ரமாதித்தன் மௌனமாக நடந்தான். வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஒரு சிறிய கிராமத்தில் சோமநாதன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனை லீலாவதி, கமலா என்ற இருவரும் தீவிரமாக நேசித்தார்கள். ஒரு நாள் சோமநாதன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டான். மருத்துவர் சொன்னார், இவன் உயிர் பிழைக்க வேண்டுமெனில் ஒருத்தி தன் பாதி ரத்தத்தை கொடுக்க வேண்டும். இருவரும் தயங்காமல் முன் வந்தனர். ஆனால் லீலாவதியின் ரத்தம் மட்டுமே பொருந்தியது. அவள் தனது ரத்தத்தில் பாதியை கொடுத்தாள். சோமநாதன் உயிருடன் மீண்டான். ஆனால் சில நாட்களில் அவன் மனம் மாறி கமலாவை மட்டும் நேசிக்கத் தொடங்கினான். லீலாவதி துயரத்தில் சோமநாதனின் வாளால் தன் தலையை வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டாள். ஆனால் கமலா இதை பார்த்ததும் குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அவளும் அதே வாளை எடுத்து அதே போல் தன் தலையை வெட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டாள். 2 பேரும் இறந்த பிறகு தான் மட்டும் வாழ பிடிக்காமல் சோமநாதனும் தன் தலையை வெட்டி கொண்டான். இந்த காட்சியை பார்த்த ஒரு யோகி மூவரையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் கவனக்குறைவாக தலைகள் மாறிப்போனது. லீலாவதியின் தலை கமலாவின் உடலிலும் கமலாவின் தலை லீலாவதியின் உடலிலும் இணைந்தது. கதையை சொல்லிவிட்டு வேதாளம் சிரித்தது. இப்போது சொல் மன்னா, எது லீலாவதி, எது கமலா? அவன் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? விக்ரமாதித்தன் ஒரு நிமிடம் அமைதியாய் நடந்தான். பிறகு சொன்னான், தலைதான் ஒருவரின் உயிர், நினைவு, ஆன்மா. அதனால் தலை எந்த உடலில் சேர்ந்தாலும் அந்த தலைதான் அந்த நபரின் உண்மையான அடையாளம். எனவே அவன் கமலாவின் தலை எந்த உடலில் உள்ளதோ அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உண்மைதான் அரசே, ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டாய் மன்னா. இப்போது நான் மீண்டும் உன்னிடமிருந்து தப்பித்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.